அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம். யார் ஏற்றணும் யார் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்கள் மனசில் வேண்டாம். எல்லார் வீட்லேயும் நாளைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம். ஆண்களும் ஏற்றலாம், பெண்களும் ஏற்றலாம். அதனால் யாராவது ஒருத்தவங்க இந்த தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் அவசியம் ஏற்றணும். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த தீபத்திற்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சூரியனே போற்றி அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் செழிப்பாக வாழ்வதற்கு மிக முக்கியமானது அந்த வெப்பமும் ஒளியும். அதை தருவது நவகிரகங்களுள் ஒரு கிரகமான சூரியன். ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் தான். அந்த சூரியனுடைய பிறந்த தினமான நாளைய தினம் சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கலாம். அதனை தான் நம்ம ரத சப்தமி அப்படிங்கிறத கொண்டாடுறோம். வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். நம்ம நவகிரகங்களில் சுபகிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு, சுக்கிரன், புதன் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஆனால் சூரியனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்தீங்கனாலே நீங்கள் அவசியம் தெரிஞ்சுப்பீங்க. எல்லார் வீட்லேயுமே நம்ம என்னங்க ஆசைப்படுவோம், பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும், பேரோடும் புகழோடும் இருக்கணும், சமூகத்தில் 4 பேர் மதிக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். படிப்பு மட்டும் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னாலும் அது ஒழுங்கான பலனை நமக்கு கொடுக்காது. ஸோ ஒருத்தவங்க தேக பலத்தோடும் ஆன்ம பலத்தோடும் இருக்கணும்னா சூரியனோட அருள் அவர்களுக்கு நிச்சயமாக வேணும். சூரியன் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுனாலே அவங்க நல்ல பெயர், பதவி, புகழ், அந்தஸ்து, மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க கையெழுத்து போட்டால் மட்டுமே அந்த ஃபைல் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நகரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கையெழுத்து இல்லாமல் அடுத்த வேலை நடக்கவே நடக்காது. அப்படிங்கிற ஒரு தலைமை இடத்துல நீங்கள் ஒரு வேலை பெறணும், ஒரு அரசு வேலை பெறணும், அல்லது ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாளைய தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நீங்களும் அந்த விளக்கு ஏற்றலாம். அல்லது அந்த மாதிரியான வேலைக்கு யாராவது முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவர்களுக்கு உரியவர்கள் இந்த விளக்கை ஏற்றலாம். அவங்க பெற்றவர்கள் இந்த விளக்கை ஏற்றலாம். அவங்க வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். யாரெல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ, குரூப் 1, குரூப் 2, அதுக்கப்புறமேல் பேங்கிங் எக்ஸாம்ஸு, அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு அதை மாதிரியான தேர்வுகளுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்றுறது நல்லது. ஏற்ற வேண்டிய நேரம் 6 மணிலேருந்து பகல் 12 மணி வரை, சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் வரைக்கும் நீங்கள் இதை ஏற்றலாம். இறங்கு முகத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏற்றக்கூடாது. இதை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் தவிர்க்க முடியல அசைவம் சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் அசைவம் சாப்பிடலாமே தவிர அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ நாளைக்கு இதை யாருமே தவற விடாதீங்க. சூரியனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது சூரியன் அப்படிங்கிறது தெரியும். சன்பாத் எடுக்கிறது, விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது, கால்சியம் லெவலை பேலன்ஸ் பண்ணுறது, அதே போல் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னும். இப்போ வாங்க நம்ம என்ன தீபம் ஏற்றணும், நம்ம உச்சரிக்க வேண்டிய சூரியனுடைய சக்தி வாய்ந்த நாமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறீங்களோ இல்லையோ, நாளை ஒரு 1 கிலோ கோதுமை தானியமாக வாங்கி ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக தாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிடி கோதுமையை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வையுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சூரியனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்தே தீருங்க. நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பொருள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன தட்டில் கோதுமை தானியங்களை எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நம்ம எடுக்கக்கூடாது, கோதுமை தானியங்கள் தான் எடுக்கணும். விளக்குன்னு வரும்போது மாவு பண்டங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க, தானியம் தான் பயன்படுத்தணும். அதனால் உங்கள் வீட்டில் இல்லைன்னா
நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ அல்லது நாட்டு மருந்து கடையிலையோ கோதுமை ஒரு 50 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிகப்பு நிற திரிநூல் வேணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபத்தை கிழக்கு பார்த்து நம்ம இதை ஏற்றணுங்க. இது ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 6:30 மணிலேருந்து நம்ம சன்ரைஸ் டைம் பார்த்தோம் இல்லையா, 6:38. நம்ம இன்னொரு பதிவில் எப்போ சூரியன் உதயம் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். அந்த 6:38லேருந்து நீங்கள் ஒரு காலையில் 9 மணிக்குள்ளார இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா 12 மணி, அதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிவப்பு திரிநூல் போட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு நம்ம சூரியனுடைய 12 நாமங்களை சொல்லி சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். என்கிட்ட வெறும் ரோஜா மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறதால நான் இதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு நிற மலர்கள், செவ்வரளி அதை மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் தாராளமாக அர்ச்சனை அப்படிங்கிறத செய்யலாம். இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாம். இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு இப்போ நான் 12 நாமங்கள் சொல்கிறேன். அதில் அந்த முதல் வார்த்தையை மட்டும் நீங்கள் உச்சரித்தா போதும். நான் அர்த்தமும் கூட சேர்ந்து சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாமத்தையும் உச்சரிக்கும் பொழுது இந்த சிகப்பு நிற மலர்களை இந்த தீபத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. இதை மாதிரி நீங்கள் அந்த 12 நாமங்களை உச்சரித்து சூரிய பகவானுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை எல்லாத்தையும் நீங்கள் அடைய முடியும். அதாவது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உயர் பதவி கிடைக்கும், கை நிறைய சம்பளம், பிடித்த வேலை, அதை மாதிரி ஆரோக்கியம், கண் பார்வை சரியாகிறது, இன்னும் நிறைய பயன்கள், செல்வ செழிப்புடன் வாழ்வது, எப்பொழுதுமே பணத்தோட நம்ம வாழ்க்கையில் இருப்பது, பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை நாம் வாழ்வது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த 12 நாமங்களையும் பார்த்துடலாம். சூரியனுக்காக நாம் உச்சரிக்க வேண்டிய 12 பெயர்கள்: ஸ்ரீ மித்ரா, அளவற்ற மனப்பான்மை கொண்ட நண்பர்கள். ஸ்ரீ ரவி, யாருடைய கதிர்கள் உயிரையும் உயிர் சக்தியையும் தருகின்றன. ஸ்ரீ சூர்யா, எங்கும் வியாபித்திருக்கும் செயல்களை பார்ப்பவர். அடுத்ததாக ஸ்ரீ பானு அப்படிங்கிறது சூரியனோட பிரகாசத்தையும் அவருடைய வெளிச்சத்தையும் குறிக்கின்ற ஒரு பெயர். ஸ்ரீ காகா அப்படிங்கிறவர் வானத்தில் நடமாடுபவர். ஏன்னா காலையில் ஒரு திசையில் இருப்பார், மறையும் போது ஒரு திசையில் இருப்பார் அப்படிங்கிறதால இந்த பெயர். ஸ்ரீ தேவகாரியா அப்படின்னா தெய்வீக பணிகளை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பா, ஆதி கால அண்ட முட்டை அப்படின்னு அவங்கள குறிக்கிறாங்க. ஸ்ரீ அருணா, விடியல் சூரியனின் தேரோட்டியாக உருவெடுத்தது. ஸ்ரீ சவிதா, உயிரை நிலைநிறுத்துபவர் அப்படின்னு இந்த நாமத்துக்கு அர்த்தங்க. அடுத்ததாக ஸ்ரீ ஆதித்யா, அதித்தியின் மகன் அப்படிங்கிறதால ஸ்ரீ ஆதித்யா. ஸ்ரீ பாஸ்கரா, ஒளி வீசுபவர். ஸ்ரீ அர்கா, சூரியனின் தங்க ஒளியின் வெப்பமயமாதல் கதிர்களை குறிக்கின்றது. ஸோ இந்த 12 பெயர்களை மட்டும் நாளைக்கு நீங்கள் உச்சரிங்க. எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.